அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அதாவது நாளைக்கு அக்டோபர் 3, 2023 என்ன விசேஷம், என்னென்ன கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். முதல் தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது யூஜி ப்ரோக்ராமுக்கான ஸ்பாட் அட்மிஷன் 2 ரெண்டாவது ஸ்பாட் அட்மிஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எங்கன்னா TNAU கேம்பஸ் கோயம்புத்தூரில் அங்கே தான் அட்டன் பண்ணணும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விளக்கம், அங்கே போய் எப்படி நடந்துக்கணும், எப்படி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம்லாம் நான் இதுக்கு முந்தின வீடியோலாம் சொல்லியிருக்கேன். வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். இது சொல்ல 8 to 10 அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துருப்பாங்க. 10 மணிக்கு மேலே ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ வந்திருக்கிறவங்களில் மார்க்கை வச்சு தான், அதில் மார்க்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் வச்சு தான் அந்த வேக்கன்சியெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பாட் அட்மிஷன் 2 நாளைக்கு TNAUவில் 8 மணிக்கு. TNAUவில் டிப்ளமோ அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் அட்டன் பண்ணணும், என்ன டைமு, டைமெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். டிப்ளமோவுக்கு 4ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவலை எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். அதோட கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வெட்டர்னரி கோர்ஸில் VCA வெட்டர்னரி கோர்ஸில் வேண்டிய ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து நாளைக்கு லாஸ்ட்டு டேட்டுங்க ரிப்போர்ட் பண்ணுறது. உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் இருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ நாளைக்கு மறந்துடாதீங்க. இது வெட்டர்னரி VCA கவுன்சிலிங் மூலம் போகிறவங்களுக்கு. இந்த தனுவாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் டேட் இருக்குது, 3 நாள். 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ரிப்போர்ட்டிங். அதாவது செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இது தனுவாஸ். ஐகார் ஒன்று இருக்குது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதில் பார்த்தோம்னா எல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் ரேங்க் ரிலீஸ் ஆகலை, எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வில் பி ரிலீஸ்டு சூன் அப்படின்னு தான் இருக்க தவிர இன்னும் அப்டேட் ஆகலை. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நானும் விஷயம் தெரிஞ்ச உடனே அப்டேட் பண்ணுறேன். இது அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் ஐகார் ஒரு ஸ்டேட்டஸு. மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து அடுத்தடுத்த அப்டேட் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் மாப்பப் ரவுண்டும் கவர்மெண்ட் காலேஜுக்கு முடிஞ்சது. ஸோ அடுத்தது ஆயுஷுக்கு எப்போ வரும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆயுஷ் ரேங்க் லிஸ்ட் வரணும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரத்தில் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.